வாழ்க்கை வரலாறு திரு ஆர் ராஜமாணிக்கம். திரு ஆர் ராஜமாணிக்கம் அவர்கள் 8 அக்டோபர் 1940 விருதுநகரில் திரு ரத்னசாமி நாடார், திருமதி காசியம்மாள் தம்பதியருக்கு பிறந்தார். அவரின் தந்தை பருத்தி வியாபாரத்தில் மதிப்பு மிக்கவர். சிறு வயதிலேயே தாயை இழந்தாலும் தன் இரு சகோதரிகள் திருமதி சுசிலா மற்றும் திருமதி வசந்தா அவர்களுடன் அன்போடு வளர்ந்தார். இளமை நாட்களில் பெரியப்பா குடும்பத்தினர்களுடன் அதிகம் பழகினார். அண்ணன் திரு சிதம்பரம் விருதுநகரின் முதல் கலெக்டர் மற்றும் சகோதரர்கள் கந்தப்பன், ராமர், செல்லம், ஜெயம், சுருளி, இளங்கோ, சுரேந்திரன் மற்றும் தனம் ஆவார்கள். ஆரம்பத்தில் இருந்தே கூட்டு குடும்ப சூழ்நிலையில் வளர்ந்ததால் ஒருவருக்கு ஒருவர் உதவும் மனப்பான்மையுடன் வளர்ந்தார். படிப்பில் சிறந்து விளங்கிய அவர் சென்னையில் PUC முடித்து மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் BSc சுவாலஜி படித்தார். அதே கல்லூரியில் சிறிது காலம் ஆசிரியராகவும் பணியாற்றினார். பிறகு கலெக்டர் அண்ணாவின் வழிகாட்டுதலின் பேரில் மீன்வளத்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக வேலைக்கு அமர்ந்தார். அவரின் கடின உழைப்பும் நேர்மையும் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தன. அரசு திட்டங்களை சிறப்பாக நிறைவேற்றியதும் மீனவ சமுதாயத்திற்காக அவர் செய்த சேவைகளும் அவரை படிப்படியாக ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் என்ற உயரிய நிலைக்கு உயர்த்தின. அவர் பல அமைச்சர்கள் மற்றும் செயலாளர்களின் நம்பிக்கையை பெற்றார். பல இளம் அதிகாரிகளுக்கு வழிகாட்டியாய் இருந்தார். அவர் அரசிடமிருந்து பெற்ற விருதுகள் பல. அதில் முக்கியமாக லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் சைட்டேஷன் ஃப்ரம் ஃபிஷரிஸ் டெக்னோகிராட்ஸ் ஃபோரம் சென்னை, அண்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், எக்ஸலன்ஸ், பர்சனல் டெவலப்மெண்ட் போன்ற பல பயிற்சிகளை கலந்து கொண்டார். வாழ்நாள் முழுவதும் தான் கற்றுக்கொண்ட கல்வி, நிதி ஒழுக்கம், மனிதநேயம் குறித்து தானும் செயல்படுத்தி சுற்றியுள்ளவர்களுக்கும் தொடர்ந்து அறிவுரை வழங்கி வந்தார். 8 ஜூலை 1966 திருமதி அமர்ஜோதி அவர்களுடன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கினார். அன்பும் புரிந்துணர்வும் நிறைந்த இந்த தம்பதியினர் மும்பை, ராமேஸ்வரம், தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, சென்னை என பல நகரங்களில் இடம்பெயர்ந்து வாழ்ந்தனர். எங்கு சென்றாலும் அன்பான அயலவர்கள், உறவினர்கள் இவர்களுடன் இணைந்தனர். மகன்கள் சுந்தர மகாலிங்கம் மற்றும் சுப்பிரமணியன் இருவரும் பொறியியல் பட்டம் பெற்று அப்பாவின் ஒழுக்கம் மற்றும் மதிப்புகளை பின்பற்றி வளர்ந்தனர். இரு மகன்களின் திருமணத்திற்கு திரு ஆர் ராஜமாணிக்கம் அவர்கள் மேல் கொண்ட மதிப்பால் அவர் அழைப்பை ஏற்று மீன்வளத்துறை மந்திரிகள் வந்து மகன், மருமகள் சுந்தர மகாலிங்கம், சோபனா மற்றும் சுப்பிரமணியன் ராஜவேணியின் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தி வைத்தார்கள். பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பின் அவர் தனது பேரன் பேத்திகள் சுதர்ஷன், ஸ்ருதிகா, ஸ்ரீலேகா, சம்ருதி ஆகியோருடன் மிகுந்த மகிழ்ச்சியாக கழித்தார். முக்கியமாக திரு ராஜமாணிக்கம் அவர்கள் தன் சகோதரர் சுரேந்திரன் உடன் சேர்ந்து தங்கள் குலதெய்வம் கோயில் நற்பணிகளை திறம்பட செய்தார். அவரின் சிறப்பம்சம் தன் பணியிலும் குடும்பத்திலும் சமநிலையை பேணி வாழ்ந்தார். 31 ஆகஸ்ட் 2024 அன்று அவர் இறைவனிடம் இணைந்தபோது 100க்கும் அதிகமான உறவினர்கள், நண்பர்கள், சக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அது அவர் வாழ்ந்த வாழ்க்கை பலரின் மனதில் எவ்வளவு ஆழமாக இடம் பிடித்தது என்பதற்கான சாட்சி. மறைவிற்கு பின்னும் அவர் செய்த கண்தானம் மனிதநேயத்தின் உச்சம். இன்று அவர் நம்முடன் இல்லாவிட்டாலும் அவரின் நினைவுகளும் அன்பும் எப்பொழுதும் நம் மனதில் நிலைத்திருக்கும்.